ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ எஸ்எஸ்சி ஜிடியோட மேக்ஸ் செட் 1/1 பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அதோட அடுத்த செட் பார்க்க போறோம். அதாவது இந்த வீடியோவில் நம்ம எஸ்எஸ்சி ஜிடி இந்த வருஷம் 10th January நடந்த ஷிஃப்ட் 2 பேப்பரை பார்க்க போறோம். கம்ப்ளீட்டா எல்லா கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். சரியா? ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஷிஃப்ட்ல எதுல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில இப்போ நம்ம பார்க்க போற ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்எஃப்ல 2 கொஸ்டின். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க பார்க்கல, இதுக்கு முன்னாடி செட் பார்க்கலன்னா மறக்காம பாருங்க. கம்ப்ளீட்டா ஒரு பிளேலிஸ்டே போட்டேன் எஸ்எஸ்சி ஜிடி 2024. ஏன்னா அந்த ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ல ஒரு கொஸ்டின் வந்தது, ஆனா இந்த ஷிஃப்ட்ல நம்பர் சிஸ்டம் வந்து கொஸ்டினே இல்லை. ஸோ ஷிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் நிறைய சேஞ்சஸ் உங்களால பார்க்க முடியும். எல்சிஎம் ஹெச்எஃப்ல 2 கொஸ்டின், பர்சன்டேஜ்ல 2 கொஸ்டின், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 கொஸ்டின். கேட்ட 2 கொஸ்டினுமே வேற லெவல்ல இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்து 2 கொஸ்டின், ஆவரேஜ்ல 1 கொஸ்டின், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல 3 கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க்ல 2 கொஸ்டின், மென்சுரேஷன் 2 கொஸ்டின். ஸோ டோட்டலி 20 கொஸ்டின்ஸ், 40 மார்க்ஸ். 40க்கு 40 மார்க்ஸ் உங்களால ஈஸியா வாங்க முடியும். ஸோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர்ஸ் whose HCF and LCM are 8 and 40 respectively. HCF மற்றும் LCM முறையே 8 மற்றும் 40 ஆகிய எண்களின் பெருக்கத்தை கண்டறியும். சரியா? ஸோ ஜென்ரலா ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இப்போ இது ஒரு கான்செப்ட் வீடியோ அப்படின்னா நான் டீட்டெயிலா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் இது செட்டு வீடியோங்கிறதுனால எவ்வளோ குவிக்கா ஷார்ட்டா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்றேன். பொதுவா ஒரு நம்பர், 2 நம்பர் இருக்குன்னு வைங்களேன். அந்த 2 நம்பருக்கும் நீங்க HCF கண்டுபிடிக்கிறீங்க அண்ட் LCM கண்டுபிடிக்கிறீங்க. இதை ரெண்டுத்தையும் நீங்க இன்டூ பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பரோட ப்ராடக்ட்டுக்கு அது ஈக்குவலா இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன 2 நம்பர் எடுத்துக்கலாமே எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நான் ஒரு 4 and 36 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். ஓகே, ஸோ 4, 36 இந்த நம்பர் எடுக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் LCM கண்டுபிடிங்க, HCF கண்டுபிடிங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா என்ன பண்ணுவீங்க? LCM ரொம்ப ஈஸி. பெரிய நம்பர் அது இதுல போகுதான்னு பார்ப்போம். 36 இதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 36 ஒன்ஸ் 36, அந்த 36 இதுல போகும். ஸோ இதுலயும் போகும். அப்போ என்னோட LCM என்ன? இதுல 36. இதுக்கு HCF என்ன? HCFனா இந்த 2 நம்பரும் போகணும், இருக்கிறதுலே பெரிய வாய்ப்பாடா போகணும். அது என்ன வாய்ப்பாடோ அதுதான் இதோட HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இப்போ 4 இருக்கு, 36 இருக்கு. ரெண்டும் எதுல போகும்? 1வது டேபிள்ல போகும், 2வது டேபிள்ல போகும், 3வது டேபிள்ல போகாது. நான் இது போகாது. 4வது டேபிள் எடுத்துக்கோங்க, இந்த 4ம் போகும், 36ம் போகும், ரெண்டுமே போகணும். ஸோ 4வது டேபிளுக்கு மேல உங்களால யோசிக்கவே முடியாது. ஏன்? 5வது டேபிள்ஸ், 6வது டேபிள்ஸ், 7வது டேபிள்ஸ் போனா 4ங்கிறது எதுலையுமே போகாது. அப்ப 4 தான் என்னோட HCF. இப்ப பாருங்களேன், LCM into HCF பண்ணீங்கன்னா என்ன? 4 into 36. அது இந்த நம்பருக்கு, இந்த நம்பரோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கா? ஸோ இதுதான் கான்செப்ட். எந்த 2 நம்பருக்கு நீங்க HCF and LCM கண்டுபிடிச்சாலும் அதை இன்டூ பண்ணீங்கன்னா அந்த 2 நம்பரோட ப்ராடக்ட்டுக்கு அது ஈக்குவலா இருக்கும். சரியா? ஸோ HCF இங்க 8, இங்க LCM 40. இவங்க கேட்கறதுன்னா இந்த ப்ராடக்ட் கேட்கறாங்க. அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 320 ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ குயிக்காக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ the LCM of 2 numbers is 15 times their HCF. The sum of the LCM and the HCF is 112. If one of the numbers is 49, then the other number is. 2 எண்களின் LCM அவற்றின் HCF-ஐ விட 15 மடங்கு அதிகம். LCM மற்றும் HCF ஆகியவற்றின் கூட்டுத்தொகை 112. எண்களின் 1 49 எனில் மற்ற எண். சரியா? ஸோ LCM நான் Lன்னு எடுக்கிறேன், HCF நான் Hன்னு எடுக்கிறேன். சரியா? இவங்க என்ன சொல்றாங்க? LCM is 15 times HCF. அப்ப இந்த மாதிரி நான் எழுதலாமா? LCM is 15 times HCF. இந்த மாதிரி நான் எழுதலாம். Then sum of HCF and LCM is 112. அதாவது LCM-ஐயும் HCF-ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா, சாரி, LCM-ஐயும் HCF-ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 112 வருது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அண்ட் ஒரு நம்பர் கொடுத்துறாங்க, இன்னொரு நம்பர் என்ன? இப்போ L is equal to 15H. அப்போ இந்த இடத்துல நான் Lக்கு பதில் 15Hன்னு எழுதலாமா? அப்போ 15H plus H is equal to 112. அப்போ 16H is equal to 112 வரும். 16 வந்து டைரக்டா 7 டைம்ஸ் போயிடும். அப்போ HCF என்ன? 7. தெரிஞ்சிருச்சா? சரி, ஓகே. ஸோ நான் சொன்ன கான்செப்ட் என்ன? LCM into HCF பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எது, செகண்ட் நம்பர் எதுன்னு தெரிஞ்சிடும். அதோட ப்ராடக்ட் கிடைச்சிடும்.
அப்போ எனக்கு இங்கே எல்சிஎம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எல்சிஎம்முக்கு பதில்னா 15H யூஸ் பண்ணலாம். ஸோ 15H இன்டூ ஹெச் என்னது 7 ஈக்குவல் டு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் தெரியல. இங்கே ஹெச் எனக்கு 15 இன்டூ 7 அப்போனா போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ இதை நான் சால்வ் பண்ணனா 105 வரும். 105 இன்டூ 7 இஸ் ஈக்குவல் டு 49 இன்டூ செகண்ட் நம்பர். ஸோ இது 7 சார் கேன்சல் ஆகும். 7 1 சார் 7 5 சார். அப்போ என்னோட செகண்ட் நம்பர் என்ன 15. 15 எங்கே இருக்கு? ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ சிம்பிளாக அடிச்சுட்டு போகலாம். இதே கான்செப்ட் பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் பாருங்க. இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இது அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன். நம்பர் 350 இஸ் இன்க்ரீஸ்டு பை 20% and then decreased by 25%. Find the new number. 350 என்ற எண் 20% அதிகரிக்கப்பட்டு பின்னர் 25% குறைக்கப்பட்டது. புதிய எண்ணை கண்டறியும். ஸோ யாரெல்லாம் ஜிடி ப்ரிப்பேர் பண்றீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் இது ரொம்ப பேசிக் கொஸ்டின்ங்கிறதுனால இந்த ஆன்சரை நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ மறக்காம இந்த ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றது இல்லை, ரொம்ப சில பேர் மட்டும் தான் ஆன்சர் சொல்றீங்க. மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 3 தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். எ டீலர் மார்க்ஸ் இஸ் கூட்ஸ் 15% above the cost price, then he allows 20% discount on it. What will be his loss percentage? ஒரு வியாபாரி தனது பொருட்களை அடக்க விலையை விட 15% அதிகமாக குறிக்கிறார், பின்னர் அவர் 20% தள்ளுபடியை அனுமதிக்கிறார். அவரது இழப்பு சதவீதம் என்னவாக இருக்கும்? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு நிறைய அப்ரோச் இருக்கு. எதுக்குமே ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க, சரியா? நான் சொல்றது பெஸ்ட் அப்ரோச். எப்பயுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின் வந்தா சிபி உங்களுக்கு 100%, சரியா? ஆல்வேஸ் சிபி இஸ் 100%. அடக்க விலைங்கிறது எப்பயுமே 100%. சரி, அடக்க விலையில இருந்து 15% மேல வச்சு மார்க் பண்றாரு, குறிக்கிறார். அப்போ எவ்வளவுக்கு மார்க் பண்ணியிருப்பாரு? 100க்கு 15%ங்கிறது 15 தான், 115, சரியா? அப்புறம் இதுல 20% தள்ளுபடி. 115ல 10% எவ்வளோ? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 10%ங்கிறது 11.5 தான், 20%ங்கிறது 23. அப்போ இதுல இருந்து 23 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராரு. இதுல இருந்து 23 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராரு. 23 ரூபாய் இதுல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாருன்னா அப்போ 92 ஆயிரமா? 92க்கு விற்கிறார். டிஸ்கவுண்ட் போக 92க்கு விற்கிறார். அப்போ 100 ரூபாய்க்கு பொருளை வாங்கி 92 ருபீஸ்க்கு விற்கிறாருன்னா அப்போ 8% அவருக்கு நஷ்டமா. ஸோ அது எங்க இருக்கு? ஆப்ஷன். ஸோ இது குயிக்கா போடலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சிபி இஸ் ஆல்வேஸ் 100%. ஏன் அந்த 100% வைக்கிறேன்? இதுல என்ன பர்சன்டேஜ் வேணா வைக்கலாம். ஆனா 100ங்கும் போது எல்லாத்தையுமே ஈஸியா பண்ணலாம். இப்போ 100க்கு 15% 15, 100க்கு 20% 20, அதனால 100 வைங்கன்னு சொல்றது. ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். பை செல்லிங் அ டேபிள் ஃபேன் ஃபார் rupees 2827.06, the profit earned is 14% more than the loss incurred by selling it for rupees 2230. To gain 14% profit, its selling price will be. ஒரு டேபிள் ஃபேனை ரூபாய் 2827.06க்கு விற்றால் கிடைக்கும் லாபம் 2630க்கு விற்றால் ஏற்படும் நஷ்டத்தை விட 14% அதிகம். 14% லாபத்தை பெற அதன் விற்பனை விலை என்ன? ஃபர்ஸ்ட் நான் சொல்றது பேசிக் கிளாஸஸ்லாம் இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். எதெல்லாம் பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்களோ அதை ஃபிராக்ஷனா மாத்திக்கோங்கன்னு சொல்லுவேன். இப்போ இங்க 14% ப்ராஃபிட்னா பிளஸ் பண்ணணும், லாஸ்னா ஆட் பண்ணணும், சரியா? ஸோ 14% நான் ஃப்ராக்ஷனாக மாற்றினேன்னா 14/100 கேன்சல் பண்ணனா 7/50. 50ல் 7 ஆட் ஆகும் ப்ராஃபிட்டுங்கிறதுனால. இப்போ 57 50. எப்பயுமே இந்த பேஸில் வர்றது தான் நமக்கு சிபி, சரியா? தென் அவங்க சொல்றது என்ன டீட்டெயிலாக சொல்லணும்னா நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு இதுதான் அடக்க விலை, சரியா? அடக்க விலையிலேருந்து ஏற்றி விற்கிறீங்கன்னா லாபம், அடக்க விலையிலேருந்து இறக்கி விற்கிறீங்கன்னா நஷ்டம், அப்படிதானே? ஸோ இவர் 2827.06க்கு விற்கிறாரு. அப்போ என்ன ஆகுது? 14% லாபம். 14% லாபம்னா என்ன? அப்ப இங்க இருந்து இதுக்கு போகும்போது 57x லாபம். 2230 ரூபாய்க்கு அவர் விற்கும் போது நஷ்டமாகுது. 2230 ரூபாய்க்கு விற்கும் போது இதுல எவ்வளவு லாஸோ அதை விட இதுல 14% கெயின்ன்றாங்க. அப்ப இங்க 50x இருக்கும் இல்லையா? ஸோ இந்த 50ங்கிறது தான் 100%, இந்த 57ங்கிறது 114%. ஓகேவா? புரியுதா? ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிடிக்கு மட்டும் இல்லை, இதெல்லாம் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்லையே நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை நீங்கள் எப்படி தான் சால்வ் பண்ணணும். இப்போ புரியுதா?
இங்க இருந்து இது வரைக்கும் வர்றது 50x நஷ்டம். ஸோ அதை விட இதை 14% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இது 57 மாதிரி இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஏன் இவ்வளோ வித்தியாசம்? ஸோ இதுல இருந்து இதை நான் மைனஸ் பண்றேன்னா 0 6 அப்படியே வந்துடும். 7ல் 0 போச்சு அப்படின்னா 7, தென் 2ல் 3 போகாது. ஸோ 12ல் 3 போச்சு அப்படின்னா 9, தென் இங்கே என்ன வந்துடும் 7 - 2 5. 597.06ங்கிறது இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வருது. இந்த இடத்துலலாம் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களே ஸ்கூலில், இதுல இருந்து -2230, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா எந்த கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியாது. ஓகேவா? கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நீங்கள் குறைச்சே ஆகணும். ஸோ எனக்கு ஏன் இங்கே 597.06 வித்தியாசம் வருது? ஏன்னா இங்கே இந்த 50x வித்தியாசமும் இங்கே இந்த 57x வித்தியாசமும் வர்றதுனால. ஸோ மேலே எனக்கு இந்த 107ன்ற வித்தியாசம் வர்றதுனால கீழே எனக்கு 597.06ங்கிற வித்தியாசம் வருது. அப்போ x = 597.06 divided by 107. ஸோ 107 5 ஸ்டார் போட்டிங்க அப்படின்னா, எஸ் 107 5 ஸ்டார் போட்டோம் அப்படின்னா 535. ஸோ 535னா 62, ரிமைனிங் 62 வரும். தென் பாயிண்ட் வந்துடும். அப்போ 620 ஆயிரும். 620னாலும் இன்டூ 5 ஸ்டார் தான் போடணும். 6 ஸ்டார் போட்டால் அதிகமாகும். ஸோ 5 ஸ்டார் நான் போடுறேன் அப்படின்னா அதே 535. 535 620னா ஸோ அது ஒரு 65 75 85 856 வரும். ஸோ இது 8 டைம்ஸ் போகும். ஸோ எக்ஸ் என்னது 5.58. ஸோ எக்ஸுங்கிறது எனக்கு 5.58. சரியா? ஸோ இந்த 50 × 5.58 நான் போடணும். ஏன்? அந்த வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா 8 5 40, ரிமைனிங் 4 9, ரிமைனிங் 2 27. ஸோ 2 digit தள்ளி பாயிண்ட் வச்சுன்னா 27.90 இல்லையா? இங்கே ஒரு 0 வரும். ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா 279. அப்போது இங்கேருந்து நான் அடக்க விலைக்கு போகணுன்னா 279 ரூபாய் ஆட் பண்ணணும். ஸோ இதில் 279 ரூபாய் நான் ஆட் பண்ணும்போது 9 0, ரிமைனிங் 1 5 2. இப்போ 2509 rupeesங்கிறது அடக்க விலை. ஸோ இந்த 2509ல் 14% லாபம் கிடைக்கணும் அப்படின்னா 57/50க்கு விற்கணும். ஸோ இந்த 0க்கு பதில் இங்கே 1 digit தள்ளி நான் பாயிண்ட் வைக்கிறேன். 5 5 are 25 0.18. சரியா? ஸோ லாஸ்ட்டாக எனக்கு வருது 50.18 × 57. ஸோ நான் கால்குலேட் பண்ணேன்னா 7 8 are 56க்கு 6. அப்போ லாஸ்ட்டில் எனக்கு 6 வரும். கண்டிப்பாக 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். லாஸ்ட்டில் 6 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வர்றது ஆப்ஷனில் பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ என்னோட ஆன்சர் என்ன? 2860.26. ஸோ ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ டெஃபினட்டாக கால்குலேட்டிவ் தான். கண்டிப்பாக மைண்ட்லலாம் யோசிக்கவே முடியாது. கால்குலேட்டிவான கொஸ்டின் தான். கான்செப்டாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரியா? நான் இவ்வளோக்கு விற்கும் போது நான் இவ்வளோக்கு விற்றுருந்தேன்னா அதை விட அதில் கிடைக்கிற நஷ்டத்தை விட இத்தனை மடங்கு அப்படிங்கிற கொஸ்டின் ரொம்ப ஃபேமஸ். உங்களோட சிஜிஎல் சிஹெச்எஸ்ல கூட நிறைய வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன். A clothing store announced a discount of 30% on shirts. Rivan wanted to save rupees 810 in discount. How many shirts should he buy to do so? If marked price of each shirt is rupees 540. ஒரு துணிக்கடை சட்டைக்கு 30% தள்ளுபடி அறிவித்தது. ரிவான் ரூபாய் 810 தள்ளுபடி ரிவான் வந்து ரூபாய் 810 சேமிக்க வேண்டும்னு வைங்க. சரியா? ரூபாய் 810 சேமிக்க வேண்டும். அதற்கு அவர் எத்தனை சட்டைகள் வாங்க வேண்டும்? ஒவ்வொரு சட்டைக்கும் குறிக்கப்பட்ட விலை ரூபாய் 540. நல்ல கொஸ்டின், நல்ல கான்செப்சுவல் கொஸ்டின். ஆனால் இதை நல்லா யோசிச்சிங்கன்னா மைண்ட்லேயே சால்வ் ஆகும். பேப்பர் பெண்ணே தேவையில்லை. என்னது, ஒரு துணி கடைக்கு போறீங்க. இந்த சுச்சுவேஷன் நீங்களாவே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு துணி கடைக்கு போறீங்க, ஷர்ட்லலாம் டிஸ்கவுண்ட் வந்து 30% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு ஷர்ட்லையும் அங்கே டேக் ப்ரைஸ் ஒன்று இருக்கும், ஸ்டிக்கரில் ஒட்டியிருப்பாங்கல்ல. ஸ்டிக்கரில் ஒட்டினது 540 ரூபான்னு ஒட்டியிருக்கு. எம்ஆர்பி ஒவ்வொரு ஷர்ட்டுக்கும் 540 ரூபான்னு ஒட்டியிருக்கு. ஆனால் ஒவ்வொரு ஷர்ட்லையும் 30% ஆஃப், 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எடுத்துட்டு போகிற பணத்தில் அதை கொடுக்கல. சரியா? எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போகிறாங்கிறதெல்லாம் கொடுக்கல. நீங்கள் 810 ரூபா மிச்சம் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க. சரியா? வேற ஒரு செலவு இருக்குது.
அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ஷர்ட் வாங்கணும்னு யோசிப்போம். 810 ரூபா கையில் வேணும்னா இத்தனை ஷர்ட் தான் நம்மளால எடுக்க முடியும் இல்லையா? ஸோ எவ்வளோ எடுத்துட்டு போறாருன்னு கொடுக்கல. ஓகேவா? ஸோ இவங்க சொல்றது என்னன்னா, அவர் 810 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு அப்படின்னா அவர் எத்தனை ஷர்ட் வாங்கியிருப்பாருங்கிறது கேள்வி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 540 ரூபாங்கிறது எம்ஆர்பி, எம்பி இல்லையா, ஸ்டிக்கர்ல ஒட்டின விலை. சரியா? ஸோ ஒவ்வொரு ஷர்ட்லயும் டிஸ்கவுண்ட் வருது. எவ்வளவு டிஸ்கவுண்ட் வருது? 30% டிஸ்கவுண்ட். 540ல 10%ங்கிறது 54 ரூபாய். அப்போ 30%ங்கிறது 54 இன்டூ 3. ஸோ 54 இன்டூ 3 நான் பண்ணேன் அப்படின்னா 162 ரூபாய். அப்போ ஒவ்வொரு ஷர்ட்லயும் 162 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்க மொத்தம் 810 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். ஒவ்வொரு ஷர்ட்டுக்கும் உங்களுக்கு 162 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அப்போ 162 இன்டூ 5 பண்ணா 810. அப்போ எத்தனை ஷர்ட் உங்களால வாங்க முடியும்? 5 ஷர்ட் உங்களால வாங்க முடியும். ஆப்ஷன் டி. ஸோ புரியுதா? கான்செப்ட் இவ்வளவுதான். ஸோ நான் ஒரு ஷர்ட்ல 162 ரூபாய் சேமிக்கிறேன். மொத்தம் நான் 810 ரூபாய் சேமிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு ஷர்ட்லயும் 162 ரூபாய், 162 ரூபாய், 162 ரூபான்னு 5 சட்டை வாங்கும் போது நான் டோட்டலா 810 ரூபாய் சேமிப்பேன். அப்போ என்னால 5 சட்டையை வாங்க முடியும். ஸோ ஈஸி கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். A shopkeeper sells goods at a profit of 12% and uses a weight which is 15% less than the original weight. Find the total percentage gain. ஒரு கடைக்காரர் 12% லாபத்தில் பொருட்களை விற்கிறார் மற்றும் அசல் எடையை விட 15% குறைவான எடையை பயன்படுத்துகிறார். அவரது மொத்த சதவீத லாபத்தை கண்டறியும். ஸோ இந்த மாதிரி வெயிட்ல ஒரு நிமிஷம், வெயிட்ல கொஸ்டின் கேட்பாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல. இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு கொஸ்டின். எடையில திருடுவாங்க. சரியா? அதாவது கஸ்டமருக்கு கொடுக்குற இந்த ரேட் எல்லாம் ஏற்ற மாட்டாங்க, குறைக்க மாட்டாங்க, எடையில திருடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்வி வரும்போது நீங்க பொதுவா 100ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, சிபி மாதிரி. ஓகேவா? தென் அவர் எவ்வளவு எடை சீட்டிங் பண்றாருங்கிறது இங்கேயும். சரியா? அவர் எவ்வளவு எடை சீட்டிங் பண்றாருங்கிறது இங்கேயும். தென் அவர் எவ்வளவு லாபம் பாக்குறாருங்கிறத இங்கேயும் நோட் பண்ணுங்க. இப்போ அவர் எவ்வளவு எடையை சீட் பண்றாரு? சாதாரண எடையை விட, உண்மையான எடையை விட 15% குறைவான எடையை நமக்கு தள்ளி விட்டுறாரு. அப்போ 100 கிராம் அப்படிங்கிறது விற்கணும் அப்படின்னா நமக்கு 85 கிராம் தான் விற்கிறாரு. நீங்க கிராம் கூட எழுதிக்கோங்களேன், கிளியர், உங்களுக்கு கான்செப்ட் போயிடுது. சரியா? ஓகே. அப்போ 100 கிராம் பொருளுக்கு பதில் 85 கிராம் தான் அவர் தராரு. 15% இடையில அடிக்கிறார். ஆனா அவருக்கு லாபம் 12%. கடைக்காருக்கு லாபம் 12% என்ன அர்த்தம்? அப்போ 112 கிராம் பொருள்ல நமக்கு 85 ரூபா கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் இந்த 100 எடுக்கணுங்கிறது. சரியா? அப்போ கடைக்காரு கான்செப்ட் படி, ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பொருளோட வெயிட்டை வச்சு இந்த கொஸ்டின், இந்த டைப் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ கடைக்காரி 85 கிராம் மதிப்புள்ள பொருளை வாங்கிட்டு நமக்கு அதை 112 கிராமா சீட்டிங் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ இந்த கிராம்ல வர இதுதான் எனக்கு சிபி, இந்த கிராம்ல வர இதுதான் எனக்கு எஸ்பி. ஏன்னா சிபினா ரூபால பார்த்தா நீங்க பழக்கமா இருக்கும், எஸ்பினாலும் ரூபால பார்த்தா நீங்க பழக்கமா இருக்கும். கிராம்ல வரும்போது இந்த மாதிரி வித்தியாசப்படும். இப்போ இதோட டோட்டல் லாபம் என்ன? ஸோ இது ஒரு 15 ரூபா, 15 கிராம், அது ஒரு 12 கிராம், மொத்தத்தில் 27 கிராம் அடிக்கிறாரு. எதுல இருந்து? 85ல இருந்து. ஏன்னா சிபி தானே எப்பயுமே பேஸா இருக்கும், இன்டூ 100. ஸோ இதெல்லாம் 5 டேபிள்ஸ்ல 17 சார் 20 சார் கேன்சல் பண்றேன். தென் 27 இன்டூ 20 நான் போட்டேன்னா 540. ஸோ 540 by 17 கால்குலேட் பண்ணனா 17 3 சார் 51, ரிமைனிங் 30 1 சார் போகும். தென் ஒரு 13 ரிமைனிங் இருக்கும், 76 வந்துருச்சு. ஸோ 31.76% அவருக்கு ப்ராஃபிட் ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைப்பும் ரொம்பவே முக்கியம் உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நல்லா யோசிச்சு, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 100 கிராம்ங்கிறத அசியூம் பண்ணிக்கோங்க ஜென்ரலா. சரியா? அவர் எவ்வளோ கிராம்ல சீட்டிங் பண்றாருங்கிறத இங்கேயும், உங்களுக்கு எவ்வளோ லாபத்துக்கு விற்கிறாருங்கிற கிராம இங்கேயும் நோட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ லாபம் எவ்வளோ நஷ்டங்கிறது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். The difference between compound interest and simple interest is ₹228 for a certain sum of money at 8% per annum for 1.5 years when compounded interest is compounded half yearly and simple interest is compounded yearly. What is the sum? ஸோ அருமையான ஒரு கேள்வி. நார்மல் மெத்தட்லலாம் இதை சால்வ் பண்ணீங்கன்னா மேபி 90% ஸ்டூடெண்ட் இதை விட்டுட்டு வந்துருவாங்க. ஏன்னா இது அவ்வளோ பெருசாக போகும் இந்த கொஸ்டின். ஆனால் நான் கான்செப்சுவல் கிளாரிட்டியோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், செகண்ட்ஸ்லேயே சால்வ் பண்ணிடலாம். சரியா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அமௌண்ட்டை கூட்டு வட்டிக்கும் விட்டுறாங்க, தனி வட்டிக்கும் விட்டுறாங்க.
சரியா? ஒரு அமௌண்ட்டை கூட்டு வட்டிக்கும் விடுறாங்க, தனி வட்டிக்கும் விடுறாங்க. தனி வட்டியில வருஷம் 8% வட்டிக்கு 1.5 வருஷத்துக்கு விடுறாங்க. எப்படி? தனி வட்டியில வருஷத்துக்கு 8% வட்டிக்கு 1.5 வருஷத்துக்கு விடுறாங்க. அப்புறம் கூட்டு வட்டியில 6 மாசத்துக்கு ஒரு முறை வட்டி 1.5 வருஷத்துக்கு விடுறாங்க. சரியா? இந்த மாதிரி கூட்டு வட்டியும் தனி வட்டியும் விடும்போது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 228 ரூபாய் கிடைக்குது. கண்டிப்பா வித்தியாசம் வரும். ஏன்னா கூட்டு வட்டியில வட்டி ஜாஸ்தி. சரியா? தனி வட்டியில வட்டி கம்மி. ஸோ வித்தியாசம் வந்து 228 ரூபாய் வருது அப்படின்னா அசல் தொகை எவ்வளவு நீங்க வட்டிக்கு விடுறீங்க அப்படிங்கிறது கேள்வி. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேருக்கு ஏற்ற மாதிரி சிம்பிள்ங்க. இப்போ 8% வட்டினா முதல் வருஷமும் 8%, 2வது வருஷமும் 8%, 3வது வருஷமும் எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் வட்டிக்கு விடுங்க, வட்டி விகிதம் மாறாது. அதனாலேயே இது ரொம்ப ஈஸி. அப்போ 8% வட்டி 1.5 வருஷத்துக்கு என்ன ஆகும்? 8% வட்டி முதல் வருஷத்துக்கு 8%, 2வது வருஷம் 2 வருஷம் இல்லை, 1.5 வருஷம் தான். ஸோ அடுத்த வருஷத்துல வெறும் 1/2 வருஷம் தான். ஒரு வருஷத்துக்கு 8% வட்டினா 1/2 வருஷத்துக்கு 4% வட்டி. அப்போ தனி வட்டி எவ்வளோ? முதல் வருஷத்துக்கு ஒரு 8, அடுத்த 1/2 வருஷத்துக்கு ஒரு 4, மொத்தத்துல 12%. ஸோ ரொம்ப ஈஸி. இது மேட்ரு இல்லை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கஷ்டம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்களேன். வருஷத்துக்கு 8%, 1.5 வருஷம் இல்லையா? ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கூட்டு வட்டியில வட்டி 6 மாசத்துக்கு ஒரு முறை போடுறாங்க ஆஃப் இயர்லியில. அப்போ இப்போ ரேனமுக்கு 8%னா ஒரு வருஷத்துக்கு 8%னா 6 மந்த்ஸுக்கு 4% வரும். கரெக்டா? அப்போ ரேட்டு 4%. ஸோ இயர் என்ன வரும்? அப்போ 1.5 வருஷத்துல எத்தனை 6 மாசம் இருக்கும்? 3 6 மாசம் இருக்கும். அவ்வளவுதான். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாதிரி கேள்வி மாறுது. சரியா? 4% 3 இயர்ஸ்க்கு. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு நான் ஒரு டெக்னிக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா சொல்லுவேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். 2 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, 3 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது மூலியமா நீங்க செகண்ட்ஸ்ல கண்டுபிடிக்கலாம். 2 இயர்ஸ்க்கு என்ன ஷார்ட்கட்னா 2r.r². சரியா? 3 இயர்ஸ்க்கு என்ன ஷார்ட்கட்னா 3r.r² plus 3r.3r² plus r3. ஸோ 2 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா செகண்ட்ஸ்ல ஆன்சர் வந்துடும். இங்க நம்ம இதை யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா நமக்கு 3 இயர்ஸ் தெரிஞ்சா போதும். அப்போ 3 இயர்ஸ்க்கு 4 வந்து r இருக்கிற இடத்துல போடுங்க. அவ்வளவுதான். சரியா? ஸோ 3 into 4 என்ன? 12. டாட் r² என்ன வரும்? 16 இல்லையா? 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16, 16 3s are 48 பிளஸ் r³ என்ன? 16 4 4s are 16, 16 4s are 64. சரியா? இங்க டாட்னா என்ன அர்த்தம்னா அதுக்கப்புறம் 2 ஸ்தானம் தான் இருக்கணும். சரியா? சப்போஸ் இங்க 3 ஸ்தானம் இருந்தா என்ன ப்ரூவ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முன்னாடி உள்ள ஸ்தானம் இதுல போய் ஆட் ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் 3 ஸ்தானம் இருந்ததுன்னா இது வந்து இங்க ஆட் ஆகும். அப்ப இங்க எதுவுமே பிரச்சனை இல்லை. 12.4864% அர்த்தம். ஏன் இந்த பெர்சன்டேஜ் இந்த மாதிரி கிடைக்குதுன்னா கூட்டு வட்டியில எப்பயுமே வட்டிக்கு வட்டி போடும். ஒரு வருஷத்துல வெறும் இந்த 8% மட்டும் இல்ல, அந்த 8% முன்னாடி வருஷம் வாங்கினதுக்கும் ஒரு வட்டி வரும். அதனாலதான் இந்த எக்ஸ்ட்ரா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 12% வட்டி கிடைச்சிருக்குன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 12.4864% வட்டி கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இங்க உங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் வருது? 0.4864%. இதைதான் இங்க 228ன்னு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே அசல் தொகை நமக்கு 100%. அப்போ 0.4864%னா இது அப்படின்னா அப்போ 100% என்னவா இருக்கும்? ஸோ 228 தான் எனக்கு இப்படி 0.4864. ஸோ இன்டூ 100 என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கீழே பாயிண்ட் வரும்போது நிறைய பேருக்கு ஒரு விதமான சந்தேகம் வரும் எப்படி பண்றதுன்னு. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்றேன். 228 பாயிண்டே எடுத்துருங்களேன், 4864. சரியா? ஸோ பாயிண்ட் எப்படி எடுத்திருப்பீங்க? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்குது. அதை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா மேலே அந்த 4 0 சேர்த்துக்கோங்க. சரியா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 0 இருக்கா? 4 0 சேர்த்துக்கோங்க. வேலை. ஸோ இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் வரும்போது கொஞ்சம் பெரிய நம்பரா கேன்சல் பண்றது நீங்க நல்லது. இப்போ இதை நான் 4லயே கேன்சல் பண்றேன் அப்படின்னா பண்ணிட்டே இருக்கணும், ரொம்ப பெருசா போகும். இப்போ இந்த மாதிரி நம்பர்லாம் பாத்தீங்கன்னா 16 இந்த மாதிரி நம்பர்ஸ்ல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா 16 அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லலாம்? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ 2 to the power 4ன்னு சொல்லலாம் இல்லையா? அதாவது டிவிசிபிலிட்டி ரூல்ல நம்பர் சிஸ்டம்ல நான் சொல்லியிருப்பேன் 2க்கு எத்தனை பவர் இருக்கோ
அந்தந்த டிஜிட் அதில் போச்சு அப்படின்னா அந்த நம்பரே போகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த 2 to the power 4ல் நான் இதை செக் பண்ணும்போது இந்த 4864ங்கிறது அப்படியே 16 டேபிளில் போகும். இதுவும் போகும். ஸோ நான் 16ல் இதை கேன்சல் பண்ணேன்னா 16 3s are 48, 0, 16 4s are 64. இது பாயிண்ட்ல தான் போகும், இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்மளோட ஆன்சர் இன்டூ இந்த 0 இருக்கும் போது அந்த பாயிண்ட்லாம் போயிடும். 16 1s are 16, remaining 6, 16 4s are 64, remaining 4, then 16 2s are 32, 5s are 14.25 டைம்ஸ் போகும். தென் இங்கே 304 இருக்கா, 4ல் கேன்சல் பண்ணலாம். 4 25s are 4 into 7s are 28, 4 6 are 76, 25 3s are 75, remaining 1. ஸோ 0 0 0ன்னு போகும். அதனால இது நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 3னே எடுத்துக்கோங்க. ஓகேவா, பரவாயில்ல. ஸோ நான் 3ல் இதை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா 3 4s are 12, remaining 2, 3 7s are 21, remaining 1 5. ஸோ லாஸ்ட்டில் எனக்கு என்ன வருது, 4 7 5 1 2 3 4. ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன்னா என்னோட ஆன்சர் 47,500 இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மியாக வரும். சரியா? ஸோ என்னோட ஆன்சர் வந்து 46,000லேருந்து 46,000 அந்த 800 900 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஏன்னா இங்கே நம்ம 3 பாயிண்ட் சம்திங் இருக்கும். அந்த 3 பாயிண்ட் சம்திங்கிறது கேன்சல் ஆகும்போது இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக கேன்சல் ஆகும், கொஞ்சம் கம்மியாக கேன்சல் ஆகும். ஸோ 46,800 900 அந்த மாதிரி வரும். லாஸ்ட்ல 5 கண்டிப்பாக வரும். ஸோ 46,875 தான் என்னோட ஆன்சர். ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ நல்ல கேல்குலேட்டிவான ஒரு கொஸ்டின். நான் அதை தான் சொன்னேன், சிஏயில் கேட்கப்பட்ட 2 கேள்வியுமே கேல்குலேட்டிவான கொஸ்டினாக தான் இருந்திருக்கு அப்படின்னு. சரியா? ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். ஜான் borrowed some amount of money from a bank at the rate of 10% per annum on compound interest, for which interest is compounded annually. If he repaid his loan by paying 21,961.50 at the end of 4 years, what is the amount he borrowed? ஜான் ஒரு வங்கியில் இருந்து ஆண்டுக்கு 10% என்ற விகிதத்தில் கூட்டு வட்டியில் கடன் வாங்குகிறார். அவர் தனது கடனை ரூபாய் 100 செலுத்தி திருப்பி செலுத்தினால் 4 வருட முடிவில் 21,961.5 அவர் கடன் வாங்கிய தொகை என்ன? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா 4 இயர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. சில கேள்வி என்னோட கோர்ஸ்ல கூட இதை நான் டீட்டெயிலா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். ஓகே, ஆனா இந்த 4 இயர்ஸ்ன்னு வர சம் எல்லாத்துலயும் 10% மட்டும் தான் கேட்பாங்க. ஷுவரா சொல்லுவேன், வேற நம்பர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த 10 இயர்ஸுங்கிறத மட்டும் நீங்க 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ வட்டி வரும், 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ வட்டி வரும், 4 இயர்ஸ்க்கு எவ்வளோ வட்டி வருங்கிறத மெமரி பண்ணிட்டு போகிறது புத்திசாலித்தனம். இதை நான் கோர்சஸ்ல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ 10% 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 21% வட்டி வரும், 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 33.1% வட்டி வரும், 4 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 46.41% வட்டி வரும். சரியா? ஸோ எப்பயுமே நீங்க இதை ஞாபகம் வைக்கிறது நல்லது. இதுக்கு மேல 4 இயர்ஸ்ல 10% தாண்டி அந்த கேள்வியும் கேட்டதே கிடையாது ப்ரீவியஸ் இயர்ல. அசல் ஒரு 100, ஸோ வட்டி 46.43% வரும். மொத்த அமௌண்ட்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரின்சிபல் எப்பயுமே 100%. அதுல வட்டியே எனக்கு 46.43% வந்துருது. அப்போ கடைசியான தொகை என்ன வரும்? வட்டியும் அசலும் சேர்த்து என்ன வரும்? இது ரெண்டும் ஆட் ஆகும், அசல் பிளஸ் வட்டி. ஸோ 146.41% வந்துடும். ஸோ இவங்க சொல்லியிருக்கிற 21,961.50ங்கிறது இந்த 146.41 தான் அசல் தொகை கேட்கும்போது இன்டு. ஓகேவா? ஸோ பார்க்கும்போதே தெரியுது, அழகா நம்பர் வந்து ஏதோ ரவுண்டான நம்பர் தான் வருது. சரியா? அப்போ நீங்க என்ன பண்ணலாம், இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இதுக்கு 2 ஸ்தானம், இதுக்கு 2 ஸ்தானம் புள்ளி போயிடும். அதனால புள்ளியை பத்தின கவலையே உங்களுக்கு வேண்டாம். நீங்க அந்த பாயிண்ட்டை கூட எடுத்துடலாம், உங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்ததுன்னா. சரியா? ஸோ இது எப்படி யோசிச்சாலும் இது டைரக்டா போகுது. இது 1 சார் போயிடும். 14,691, 14,641. ஸோ எனக்கு மிச்சம் இருக்கிறது 5,000 ஆர் சம்திங் 6,000 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும் இல்லையா? ஸோ இது ஒரு 5,310, ஆமாம் 6,000க்கு மேலே வரும். சரியா? ஸோ 6,000க்கு மேலே இதை நான் தள்ளி போடுறேன் அப்படின்னா அடுத்தது எனக்கு கண்டிப்பாக
இன்டூ 6 போட்டோன்னா ரொம்ப போயிடும். சரியா, 6000 சில்லற தான் வரும். இன்டூ 6 போட்டோன்னா ரொம்ப போகும். ஸோ 5 ஸ்டார் தான் எனக்கு போய் ஆகணும், வேற வழி இல்லை. அப்போது எனக்கு கண்டிப்பாக இது 150 டைம்ஸ் போகும். நான் இப்படி தான் யோசிப்பேன். இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 21,96150 டிவைடட் பை 14641 சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இஃப் a is to b is equal to 5 is to 6, b is to c 6 is to 7, then a plus b is to b plus c is to c plus a. ஸோ இது ஒரு டைரக்டான கொஸ்டின். சரியா, ஏ இருக்கிற இடத்துல ஏ, பி இருக்கிற இடத்துல பி எல்லாம் ஒரு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதெல்லாம் நான் சால்வ் பண்ணணும்னு இல்லை, மறக்காம நீங்களே கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். த ரேஷியோ பிட்வீன் த ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 753 to the third proportional of 7 and 13. ஸோ ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ணி கேட்கப்படுற கேள்விகள் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கு உங்களோட எக்ஸாம்ஸ்ல. சரியா, அதாவது இந்த மாதிரியான கேள்வி. ஸோ நான் ஆல்ரெடி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேயே அதை நான் உங்களுக்கு நடத்திருப்பேன். அதாவது 4 ப்ரொபோர்ஷன் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், செகண்ட் ப்ரொபோர்ஷன், தேர்டு ப்ரொபோர்ஷன், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன், இந்த மாதிரி ஆர்டர்ல எழுதுவோம். ஓகேவா, தென் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இது ரெண்டையும் இன்டூ பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் இன்டூ பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படியும் பண்ணலாம். இல்லை இதை இன்டூ என்ன பண்ணிங்கன்னா இது வருமோ அதே மாதிரி இதை இன்டூ என்ன பண்ணிங்கன்னா இது வந்துடும். ஸோ இப்போ இந்த மெத்தடை நான் போடுறேன். 7x ஈக்குவல் டு 5 into 3 என்ன 15. அப்போ x is equal to 15/7. அப்போ ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே என்ன கேட்குறாங்க, தேர்ட் ப்ரொபோர்ஷன். தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்கும்போது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே என்ன இருக்கோ அதையே தேர்டாக நகர்த்தி எடுத்துகிட்டு போயிடுங்க, அதையே ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இது என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சிடும். ஸோ அதே மெத்தடில் 7x is equal to 13 into 13, அதாவது 13 square 169. அப்போ x is equal to 169/7 வந்துடும். இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோவை கேட்குறாங்க. அப்போது இந்த 15/7 is to 169/7 கேட்குறாங்க. இந்த 7க்கு இந்த 7 கட் ஆகி 15 is to 169 ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், உங்களோட எக்ஸாம்ஸில் நிறையாவே கேட்குறாங்க ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ணி. சரியா, சாப்டர் வைஸ் நான் தருவேன். ஜிடிக்கு சாப்டர் வைஸ் வீடியோஸ் தரும்போது இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தட் கிளியர் ஆகிடும் உங்களுக்கு கான்செப்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன். இந்த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் 10 items is ₹89. If one item cost ₹35, then find the average cost of remaining 9 items. அதாவது 10 பொருட்களின் சராசரி விலை 89, ஒரு பொருளின் விலை ₹35, பின்னர் மீதமுள்ள 9 பொருட்களின் சராசரி விலையை கண்டறியவும். ஸோ ஆவரேஜ்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஆவரேஜ் சாப்டர் ரொம்ப ரொம்ப கான்செப்சுவலான ஒரு சாப்டர். நான் கூட நம்மளோட பெய்ட் கோர்ஸ்ல இதை டீட்டெயில்டா பயங்கரமா கவர் பண்ணியிருப்பேன். சரியா, ஸோ ஆவரேஜ் வந்து கான்செப்சுவலா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டு இருந்துடலாம். இதே எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட், நார்மல் மெத்தட் போட்டிங்கன்னா எல்லா கொஸ்டினும் ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 ஐட்டமோட ஆவரேஜ் காஸ்ட் 89, அதில் ஒரு ஐட்டமோட காஸ்ட் வந்து 35 அப்படின்னா மிச்சம் 9 ஐட்டமோட ஆவரேஜ் காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 10 ஐட்டம்ஸ் இருக்கு, அதோட ஆவரேஜ் காஸ்ட் 89 என்ன அர்த்தம்? 5 6 7 8 9 10. ஸோ 89 நான் 10 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன். அதுதான் கான்செப்ட். சரியா, ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். ஆன்சர் வந்து ரொம்பவே ஈஸி. ஓகேவா, இப்போ அதுல ஒரு பொருளோட காஸ்ட் 35னா ரொம்ப கம்மி இல்லையா? ஆவரேஜ் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 89, ஆவரேஜ் காஸ்ட் 89. சரியா, ஸோ 89க்கு நான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருக்கேன். அதுல ஒருத்தருக்கு மட்டும் 35 தனியா வெளியே எடுத்துட்டீங்க. அப்போ ஆவரேஜா பார்க்கும்போது இது எவ்வளவு கம்மியா இருக்கு? 54 கம்மியா இருக்கு இல்லையா? ஸோ அந்த 54ங்கிறது இது கம்மியா இருக்கிறதுனால அந்த 54ங்கிறத மிச்ச 9 பேருக்கு பிரிச்சு கொடுத்தாதான் அவங்களோட ஆவரேஜ் காஸ்ட் கிடைக்கும். அப்போ அந்த 54 நான் 9 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறேன்னா எக்ஸ்ட்ராவா எல்லாருக்கும் நான் 6 கொடுப்பேன். கரெக்டா? ஸோ ஏற்கனவே இருக்கிற காஸ்ட் 89 சராசரி, அதுல இன்னொரு 6 நான் கூட்டி 95னா அதுதான் மிச்சம் இருக்கிற 9 ஐட்டத்தோட காஸ்ட். 95 ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா நீங்க சால்வ் பண்ணலாம். பட் கம்ப்ளீட் ஆவரேஜ் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். ஆவரேஜை பத்தின ஐடியா ரொம்ப இல்லாம குயிக்கா போட தெரியாதவங்களுக்கு இது தெரியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். டியூ டு இல்னஸ் the weight of a person has reduced from 80 kg to 64 kg in a month. The person
டிக்ரீஸ் இன் த வெயிட் ஆஃப் த பர்சன் இஸ். நோய் காரணமாக ஒருவரின் எடை ஒரு மாதத்தில் 80 கிலோவிலிருந்து 64 கிலோவாக குறைந்துள்ளது. நபரின் எடையில் எத்தனை சதவீதம் குறைவு? ரொம்ப சிம்பிள். ஸோ எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்கு? 16 கிலோ குறைஞ்சிருக்கு. எதுல இருந்து? 80ல இருந்து. பெர்சன்டேஜ் கேட்கறதுனால இன்டூ 100. ஸோ இது 5 ஸ்டார் போயிடும், இது 20 ஸ்டார் போயிடும். 20% ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். A and B can complete a work separately in 10 days and 15 days respectively. B alone worked for 3 days and then E left the work. In how many days will A finish the remaining work? A மற்றும் B ஒரு வேலையை முறையே 10 நாட்கள் மற்றும் 15 நாட்களில் தனித்தனியாக முடிக்க முடியும். B மட்டும் 3 நாட்கள் வேலை செய்துவிட்டு வேலையை விட்டுவிட்டார். மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் A முடிப்பார்? ஸோ டைம் அண்ட் ஒர்க் நான் எப்பயும் சொல்ற மாதிரி இந்த எல்சிஎம் எடுத்து போடுற மெத்தட் பெஸ்டா இருக்கும். சரியா? ஏவும் பியும் தனித்தனியா 10 நாள்லயும் 15 நாள்லயும் அவங்களோட வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ 30 வந்துடும். இது அவங்களோட ஒரு நாள் வேலையை குறிக்கும். சரியா? ஒரு நாள் வேலை எஃபிஷியன்சி எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுல பி மட்டும் 3 நாளைக்கு வேலை செய்யறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வாரு, 3 நாளைக்கு 6 வேலையை செஞ்சு முடிச்சிருவாரா? 3 நாளைக்கு இன்டூ 2. ஸோ மொத்தம் 30 யூனிட் வேலை இருக்கு. அதுல 6 யூனிட் ஆஃப் வேலையை பி மட்டும் முடிச்சிடுறாரு. அப்போ மிச்சம் எவ்வளவு இருக்கும்? மிச்சம் 24 யூனிட் ஆஃப் ஒர்க் இருக்கும். மிச்சம் 24 யூனிட் ஆஃப் ஒர்க் இருக்கும் போது பி கிளம்பிடுறாரு. சரியா? வேலையை விட்டு கிளம்பிடுறாரு. அப்போ ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வாருன்னா ஏ மட்டும் மிச்சம் இருக்கிற வேலையை 8 நாள்ல முடிப்பாரு. ஆப்ஷன் டி. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப பேசிக் கொஸ்டின். ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். சோனால் அண்ட் அர்ஜுன் டுகெதர் கேன் ஃபினிஷ் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 57 days. Arjun and Rohan in 38 days and Rohan and Sonal in 38 days. Then Sonal, Arjun and Rohan together can finish the same work in how many days? சோனலும் அர்ஜுனும் சேர்ந்து ஒரு வேலையை 57 நாட்களிலும் அர்ஜுன் மற்றும் ரோஹனை 38 நாட்களிலும் ரோஹன் சோனாலும் 38 நாட்களிலும் சோனால் அர்ஜுன் மற்றும் ரோஹன் இணைந்து அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்? ஸோ ரெண்டு பேரோட சேர்ந்து 2 பேரா சேர்ந்து அந்த ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கொடுத்துட்டு 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா எவ்வளவு நாள்ல வேலையை முடிப்பாங்கிறத கேள்வியா கேட்டுக்காங்க. சோனல நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அர்ஜுனா நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், ரோஹனை நான் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் சோனல் அர்ஜுன் 2 பேரும் சேர்ந்து 57 நாள். அப்புறம் அர்ஜுன் அண்ட் ரோஹன் 2 பேரும் சேர்ந்து 38 நாள். அப்புறம் ரோஹன் அண்ட் சோனல் 2 பேரும் சேர்ந்து 38 நாள். இவங்களும் 38, இவங்களும் 38. ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா இது எல்லாமே ஏதாவது ஒரு டேபிள்ல போதான்றதை செக் பண்ணுங்க. சரியா? போகுது இல்லையா? இந்த 57ங்கிறத நான் 19 into 3ன்னு சொல்லலாம். இந்த 38ங்கிறத நான் 19 into 2ன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ இது எல்லாமே போகணும் அப்படின்னா நான் 19 into 3 into 2 போட்டேன்னா எனக்கு போயிடும் இல்லையா? 19 into 3 into 2 போட்டேன்னா எனக்கு போயிடும். ஓகே, இப்படி கூட எல்சிஎம் எடுக்கலாம் சிம்பிளா. அப்போ 19 into 3 into 2ன்னு போட்டிங்கன்னா 114 வரும் இல்லையா? ஸோ 114ங்கிறது டோட்டல் யூனிட் ஆஃப் ஒர்க். ஓகே, கரெக்ட். ஸோ 114ங்கிறது 2 ஸ்டார் போட்டா வரும். 114ங்கிறது இங்க 3 ஸ்டார் போட்டா வரும், இங்கேயும் 3 ஸ்டார் போட்டா வரும். ஓகேவா? அதாவது இங்க இருந்து நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், சோனால் அர்ஜுன், இங்க அர்ஜுன் ரோஹன், இங்க ரோஹன் சோனால். அதாவது சோனால் 2 தடவை வந்துட்டாங்க, அர்ஜுன் 2 தடவை வந்துட்டாங்க, ரோஹனும் 2 தடவை வந்துட்டாங்க. அப்போ இங்க நான் எல்லாரையும் கூட்டுறேன்னு வைங்களேன். இங்க 3 3 6 2 8. ஓகேவா? எல்லாரும் 2 முறை வந்ததாலதான் அவங்களோட எஃபிஷியன்சி 8. அப்போ எல்லாரும் ஒரு தடவை வேணும் எனக்கு, அவங்களோட ஒரு நாள் வேலை எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் 2ஆல கேன்சல் பண்ணணும். அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 4 யூனிட் ஆஃப் வேலையை பார்ப்பாங்க இல்லையா? அப்போ மொத்தம் 114 யூனிட் வேலையை செய்யணும். 4 யூனிட்ஸ் அப்படின்னு போட்டா 4 2 8, 4 8 32.5. ஸோ 28.5 நாள்ல வந்து அவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா வேலையை முடிப்பாங்க. ஓகேவா? ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், நல்ல கான்செப்ட். இதுல எல்சிஎம் எடுக்கிறதுல நிறைய பேருக்கு தகராறு இருந்தா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? அது எந்த டேபிள்ல வருமோ பிரிங்க. பிரிச்ச உடனே இது காமனா எப்படியும் ஒரு தடவை வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். A train 120 meter long passes a bridge in 18 seconds moving at a speed of
60 km/h. Find out the length of the bridge. 120 மீட்டர் நீளமுள்ள ரயில் 18 வினாடிகளில் 60 கிலோமீட்டர் மணி வேகத்தில் பாலத்தை கடந்து செல்கிறது. பாலத்தின் நீளத்தை கண்டறியவும். இப்போ நான் ரொம்ப சிம்பிளா போடுவேன். இந்த மாதிரி ட்ரெயின் சம் எல்லாத்தையுமே மைண்ட்லயே கூட அடிப்பேன். ஓகேவா? 1 கிலோமீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர்ல எத்தனை மீட்டர் இருக்கு? ரொம்ப பேசிக்கான விஷயம், 1000 மீட்டர். சரியா? ஸோ ஒரு ஹவர்ல எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு? ஏன்னா இங்க செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒரு ஹவர்ல 3600 செகண்ட்ஸ் இருக்கு. சரியா? ஸோ 3600 செகண்ட்ஸ்ல இது 60,000 மீட்டர் போகுது. கரெக்டா? ஒன்றும் இல்லை, இவங்க கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்ததை நான் பிரிச்சு மீட்டர் பர் செகண்ட்ல எழுதியிருக்கேன். ஒரு ஹவருக்கு 60 கிலோமீட்டர் போகுதுன்னா அப்போ 60,000 மீட்டர் போகுது 3600 செகண்ட்ஸ்ல. அப்போ இந்த பக்கம் 2 0, இந்த பக்கம் 2 0 எடுக்கிறேன்னா 36 செகண்ட்ல 600 மீட்டர் போகுது. கரெக்டா? அப்போ 18 செகண்ட்ஸ்ல அப்படியே பாதி ஆக்கியிருக்கேன். இதையும் பாதி ஆக்கணும்னா 300 மீட்டர் போகும். சரியா? இங்க இவங்க சொன்னது 18 செகண்ட்ஸ்ல 120 மீட்டர் பிரிட்ஜை கடக்குதுன்னா அப்போ மிச்சம் இருக்கிற 180 மீட்டர் என்னது? ட்ரெயினோட லென்த்தா? ஆப்ஷன். ஸோ நான் சொல்றது புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ட்ரெயின், இது பிரிட்ஜுன்னு வைங்களேன். இந்த ட்ரெயின் வந்து இந்த பிரிட்ஜை தாண்டி போகணும் அப்படின்னா இங்க ஆரம்பிச்சு இங்க போய் முடியணும் இல்லையா? அதோட முடிவு. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? இது பிரிட்ஜோட லென்த்தையும் தாண்டி போகணும், அதோட லென்த்தையும் அது தாண்டி போகணும். அப்போ அதனாலதான் இங்க 300 மீட்டர் பயணம் செஞ்சிருக்கு 18 செகண்ட்ஸ்ல. ஆனா பிரிட்ஜோட லென்த்தும் 120 மீட்டர் தான். ஸோ மிச்சம் இருக்கிற 180 மீட்டர் வந்து ட்ரெயினோட லென்த். ஸோ இதனாலதான் நான் சொல்லுவேன் ட்ரெயின் கொஸ்டின் ரொம்ப ஈஸியா நீங்க சால்வ் பண்ணலாம். கான்செப்சுவலா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா போதும். ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். A bus travels from station P to station Q at a speed of 70 km/h and from Q to station P at a speed of 90 km/h. What is the average speed of the bus during the entire journey? ஒரு பேருந்து P நிலையத்திலிருந்து Q நிலையத்திற்கு 70 km/h வேகத்திலும் Q நிலையத்திலிருந்து P நிலையத்திற்கு 90 km/h வேகத்திலும் பயணிக்கிறது. முழு பயணத்தின் போது பேருந்தின் சராசரி வேகம் என்ன? ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது இங்க ஒரு பாயிண்ட் P, இங்க ஒரு பாயிண்ட் Qன்னு இருக்கு. சரியா? பயணம் வந்து இதே இங்க இருந்து இங்க போயிட்டு அப்புறம் இங்க இருந்து இங்க வராங்க. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் சேமா இருக்கு. ஸ்டார்டிங் போகும்போது ஒரு ஸ்பீடு கொடுத்துட்டு வரும்போது ஒரு ஸ்பீடு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு கேட்கறாங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அது என்னது? 2 × S1 × S2 டிவைடட் பை S1 + S2. சரி ப்ரோ, இந்த மாதிரி ஒரே பாயிண்டா இல்லாம வேற பாயிண்டா இருந்தா டீடைல்டு மெத்தட் தான் நீங்க போகணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டோட்டல் டைம். சரியா? இங்க அது தேவையில்ல. அப்போ 2 × 70 × 90 டிவைடட் பை 90 + 70 பண்ணீங்கன்னா என்ன வரும்? அது ஒரு 160. ஓகேவா? ஸோ 0க்கு 0 கேன்சல், 2 8s are தென் போகாது, எப்படியும் பாயிண்ட்ல தான் வரும். 630 பை ஸோ 8 7s are 56 இல்லையா? மிச்சம் 7 இருக்கு. 8 8s are 64, ரிமைனிங் 6 வரும். 5 சம்திங் போயிட்டே இருக்கும். அப்போ 78.75 ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இன் a circular race of 400 meter in length, A and B start at a speed of 10 m/s and 16 m/s respectively. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போனா ரேஸ்ல இருந்து. ஸோ ரேஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரேரா தான் கொஸ்டின் வரும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து ரேஸ் வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். இந்த கொஸ்டினை பார்க்கலாம். இன் a circular race of 400 meter in length, A and B start at speeds of 10 m/s and 16 m/s respectively at the same time from the same point. After how much time will they meet for the first time at the starting point when running in the same direction? 400 மீட்டர் நீளம் கொண்ட வட்ட பந்தயத்தில் A மற்றும் B ஆகியவை முறையே 10 m/s மற்றும் 16 m/s வேகத்தில் ஒரே புள்ளியில் இருந்து ஒரே நேரத்தில் தொடங்கும். ஒரே திசையில் ஓடும் போது தொடக்க புள்ளியில் எவ்வளவு நேரத்திற்கு பிறகு முதல் முறை சந்திப்பார்கள்? ஸோ இங்க என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 400 மீட்டர் ரேஸ் ஓடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஏவும் 400 மீட்டர் போகணும், பியும் 400 மீட்டர் போகணும். சரியா? ஏன்னா ஆரம்பிச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படிதான் கிரவுண்ட் இருக்குன்னு வைங்களேன், இங்கதான் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப கண்டிப்பா 2 பேரும் இங்க வந்துதான் முடிப்பாங்க. அப்போ 2 பேருமே 400 மீட்டர் ஓடிதான் ஆகணும். சரியா? 2 பேரோட ஸ்பீடை கொடுத்துட்டாங்க. ஏவோட ஸ்பீடு 10 m/s,
பியோட ஸ்பீடு 16 மீட்டர்/செகண்ட். ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு நேரத்துக்கு அப்புறமா 2 பேரும் ஒன்னா மீட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல. ஸோ எல்சிஎம்ல நீங்க ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கலாம், இல்லை நிறைய பேர் வந்து பார்க்காம வந்துருக்கலாம். அந்த பெல் சம் வரும், அதாவது 4 வகையான பெல் வந்து அடிக்குது. ஓகேவா? அடிச்சிருச்சு, மறுபடியும் எவ்வளவு நேரம் பொறுத்து 4 ஒரே நேரத்துல மறுபடியும் அடிக்கும் அப்படின்வாங்க. அதே மாதிரி கொஸ்டின் தான் இதுவும். ஸோ இப்போ ஒரு 2 பேர் ரேஸ்லயோ இல்லை 3 பேர் ரேஸ்லயோ ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியா? திரும்பி அப்போ அவங்க 2 பேரும் எப்போ ஒன்னா மீட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல, இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வந்துச்சு அப்படின்னா 2 பேரோட டைமை கண்டுபிடிச்சு அதுக்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா டைரக்ட் ஆன்சர். இதுதான் கான்செப்ட். சரியா? அப்போ டைம் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு பண்ணணும். கரெக்டா? ஏன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ரொம்ப பேசிக்கான டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்ட் இதெல்லாம். ஓகே, அப்போ எனக்கு டைம் தெரியணும். அப்போ எனக்கு டைம் தெரியணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் என்னது? 400 மீட்டர் பை இந்த 10 பண்ணனா ஃபர்ஸ்ட் ஓடுறவரோட டைம் தெரிஞ்சிடும். செகண்ட் ஓடுறவரோட டைம் தெரிய 400 டிவைடட் பை 16 நான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன் போது இதுக்கு இது கேன்சல் ஆயிரும். தென் இங்கே 100 by 4, ஸோ 25. அப்போது எல்சிஎம்னா 40 and 25க்கு எடுக்கணும். சரியா? 40 and 25க்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா 40, 25 எல்சிஎம் எடுக்கிறேன்னா 40யோட அடுத்த மல்டிபிள் பார்க்கும்போது 45 ஆர் 200. 200ல மட்டும்தான் ரெண்டுமே போகும். ஸோ எல்சிஎம் 200, ஆன்சரும் ஆப்ஷன். ஓகே, ஸோ ரேஸ்ல இது ஒரு ஈஸியான கொஸ்டின். நம்ம சாப்டர் வைஸ் பார்க்கும்போது ரேஸ்ல கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டினும் நான் கொண்டு வரேன், ஸோ தட் உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான மென்சுரேஷன். மென்சுரேஷன்லேருந்து கட்டாயம் 2 கேள்வி உங்களுக்கு வந்துடும் ஜிடியில். A cylindrical tank has a capacity of 5632 meter cube. If the diameter of its base is 16 meter, find its depth. Depthனா height. சரியா? ஒரு உருளை தொட்டி 5632 மீட்டர் கியூப் திறன் கொண்டது. அதன் அடிப்பகுதியின் விட்டம் 16 மீட்டர் எனில் அதன் ஆழத்தை கண்டறிவோம். ஸோ கெப்பாசிட்டினா என்ன? வால்யூம் கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னது? IR²H. ஸோ வால்யூம் வந்து 5632 பை ஆர் என்னது? டயாமீட்டர் 16, அப்போ ரேடியஸ் என்ன? 8 இன்டூ ஹைட். ஓகேவா? ஸோ இது எதுலனா போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். 11லேயே போகுது. 11 2s are 11 5s are 55, 11 1s are 11 2. தென் 8 கியூப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 512னு சொல்லுவோம். ஸோ 64 அப்படியே நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 64 இன்டூ 8. எஸ், 64 இன்டூ 8 பண்ணனா 512 டேரெக்டாக போயிடும். 2 இன்டூ 4 7. ஸோ இந்த 7 டிவைடில் இருக்கு, அங்கே போனால் இன்டூ ஆயிரும். அப்போ ஹைட் என்னது? 28 மீட்டர். ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் போல் தட் கேன் பி பிளேஸ்ட் இன் அ ரூம் ஆஃப் டைமென்ஷன் 10 மீட்டர் இன்டூ 10 மீட்டர் இன்டூ 5 மீட்டர். 10 மீட்டர் இன்டூ 10 மீட்டர் இன்டூ 5 மீட்டர் அளவுள்ள அறையில் வைக்கக்கூடிய மிக நீளமான துருவத்தின் நீளம். ஸோ இந்த மாதிரி லாங்கஸ்ட் போல் அப்படின்னா அதோட அந்த ரூமோட டயக்னல் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து நான் கான்செப்ட் வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்வேன். இந்த லாங்கஸ்ட் போல்னா என்ன, அதோட ஃபார்முலா எப்படி வந்துச்சு, எப்படி டிரைவ் பண்ணுறது, அதுலேருந்து இதை நம்ம ப்ராக்டிஸ் வீடியோ மாதிரி பார்க்கறதுனால இதில் எல்லாமே சொன்னோம்னா வீடியோ தான் பெருசாகும். ஸோ இந்த மாதிரி லாங்கஸ்ட் போல் கேட்டாங்க அப்படின்னா லென்த்து, பிரெத், ஹைட்டு 3மே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட் எடுத்து 3த்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் L² + B² + H². சரியா? ஸோ ஸ்கொயர் ரூட்னா இது ஒரு 100 ப்ளஸ் இது ஒரு 100 ப்ளஸ் இது ஒரு 25. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 15 மீட்டர். ஆப்ஷன் ஏ. ஸோ இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜிடி அப்படின்னா SSC ஜிடியில் உங்களால் ஈஸியாக 40 out of 40 மேக்ஸில் எடுக்க முடியும். அதாவது எந்த கொஸ்டினும் இல்லாமல் ஈஸியாகவும் அண்ட் குயிக்காகவும் எடுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.